வணக்கம் அன்பு மக்களே. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு ஜூலை மாத கும்பராசி பலன். இந்த ஆனி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை வரை உள்ள ஜூலை மாத கும்பராசி பலன் பற்றி விரிவாக நாம் பார்ப்போம். இந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை அன்று தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கிறது. இந்த ஜூலை 2024 கும்பராசி பலன் பார்ப்பதற்கு முன் இந்த மாதத்தின் கதையை சற்று பார்ப்போம். ஜூலை 2024 இது கிரிகோரியன் காலண்டரின் படி இந்த ஜூலை மாதம் 7வது மாதமாக வருகிறது. இதற்கு ஜூலை என்று பெயர் வந்ததற்கு காரணமே ஜூலியஸ் சீசர் என்ற அரசர் தான். முன்பெல்லாம் ஆண்டுக்கு 10 மாதங்கள் இருந்தன. ஒவ்வொரு மாதத்துக்கும் சுமாராக 36 நாட்கள் என்று கணக்கிடப்பட்டது. ரோமானிய காலண்டரில் குவிண்டிலிஸ் என்ற பெயரில் இருந்த மாதத்திற்கு 31 நாட்கள் என்று ஜூலியஸ் சீசர் கிமு 46 நிர்ணயம் செய்தார். இந்த மாதத்தில் தான் ஜூலியஸ் சீசர் பிறந்தார் என்பதால் அவரை கௌரவிக்கும் விதமாக இதற்கு ரோமானிய செனட் உறுப்பினர்கள் இந்த மாதத்துக்கு ஜூலியஸ் என்று பெயரிட்டனர். அதுவே நாளடைவில் ஜூலை என்று ஆனது. முக்கியமாக மற்றொன்றும் நாம் பார்க்க வேண்டும். இது 7வது மாதமாக வருவதால் இந்த 7 என்ற எண் கணிதத்தில் கேது பகவானுக்கு உரிமையான எண்ணாக கருதப்படுகிறது. ஆகையால் இந்த மாதம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஆன்மீக ஆற்றலின் ஞானம் சார்ந்த தேடல் மிகுதியாக மக்களிடம் விருந்து இருக்கும் என்று நம்பப்படுகிறது. பொதுவாக இந்த மாதாந்திர ஜூலை கும்பராசி பலன்படி கும்பராசியில் பிறந்தவர்கள் ஒரு சராசரியை விட சாதகமான பலன்களை பெற்று நலம் பெறுவார்கள் என்று நம்பலாம். கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் உங்களின் சொந்த ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய ஆரோக்கியம் நலமாக பலப்படும். இருப்பினும் சனி பிற்போக்கு நிலையில் இருப்பதால் நீங்கள் உங்களது தொழில் வெற்றி அடைய கூடுதல் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறையை பின்பற்ற விரும்பி வாழ வேண்டும். இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் பல்வேறு வேலைகளில் நீங்கள் வெற்றி பெற தொடங்குவீர்கள். பிற்போக்கு நோடல் நிலை கிரகமான ராகு பகவான் 2வது வீட்டில் இருப்பதால் நீங்கள் எதையாவது பெருமையாக சொல்லலாம் அல்லது உங்களால் முடிக்க முடியாத சில விஷயங்களை சொல்லலாம். தேவையற்ற வார்த்தைகளை கொடுத்து டம்பம் அடிக்கலாம், பெருமை பேசலாம் மற்றும் நீங்கள் கூடுதலாக அது பற்றி அதிகமாக கதைக்கலாம். இவையாவும் உங்களுக்கு எதற்கும் ஆகாது என்பதால் இதை பற்றி நீங்கள் அதிகம் பேசுவதை தவிர்க்க வேண்டும். கும்பராசி மக்களின் குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவ வேண்டியது இருக்கிறது. அது மிக முக்கியமானது. ஆகையால் உங்களின் அர்த்தமற்ற பேச்சை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். உங்களின் தொழில் பற்றி பார்க்கும்போது வேலையை செய்யும் கும்பராசி மக்கள் அதில் நல்ல வெற்றியை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. வியாபாரம் செய்பவர்களுக்கும் இந்த மாதத்தின் முதல் பாதி சாதகமாக இருக்கும். மேலும் நல்ல ஒரு பண ஆதாயத்தை பெறுவார்கள் என்று நம்பலாம். கும்பராசி மக்களின் வியாபாரம் செழித்து வளரும் இந்த நேரத்தில் இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் வியாபாரம் தொடர்பான உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். ஆகவே கும்பராசி மக்களின் காதலுடன் ஈகோ மோதல்களும் இந்த நேரத்தில் உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் ஆரம்ப கட்டத்தில் கிரகங்கள் உங்களுக்கு பல நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும். இதனால் கும்பராசி மக்களின் பரஸ்பர அன்பு உறவுகளும் குழந்தைகளும் அவருடைய மகிழ்ச்சியும் தேவையான பொருளும் உங்களுக்கு ஆதாரமாக கிடைத்து அவர்கள் செழிப்பார்கள். இந்த மாதத்தின் முதல் பாதியில் குடும்பத்தில் சில வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கும்பராசி மாணவர்கள் தங்கள் கல்வியில் சாதகமான பலன்களை பெற்று நலமாக முன்னேறுவார்கள். மாணவர்கள் தங்களின் கடின உழைப்பை கல்வியில் செய்வதன் மூலம் தங்களின் வெற்றியை அடைவதற்குண்டான அடித்தளத்தை அமைக்கலாம். படிப்பு மற்றும் தொழில் சம்பந்தமாக சில கும்பராசி மக்கள் வெளியூர் சென்று வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. கும்பராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும்போது வேலை செய்யும் கும்பராசி மக்களுக்கு இந்த மாதத்தின் ஆரம்பம் நன்றாக இருக்கும். கும்பராசி மக்களின் 10ஆம் வீடான விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் அமர்ந்து நல்லதொரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துவார். இதனால் உங்கள் சக ஊழியர்கள் உங்கள் ஆதரவாளர்களாக மாறுவார்கள் மற்றும் அவர்களின் ஒத்துழைப்பு உங்கள் வேலையில் சிறப்பாக செயல்பட்டு
நல்லதொரு பலனை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். இருப்பினும் சனி கிரகத்தின் அம்சப்பார்வை உங்கள் ஜாதகத்தின் முதல் வீட்டில் செவ்வாயிற்கு 3ஆம் வீடு மற்றும் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது உங்களின் கடினமான முயற்சிகளுக்கு பிறகு நீங்கள் வெற்றியை அடைய அவர் செய்வார். கும்பராசி மக்கள் தங்கள் சக பணியாளர்களிடம் கடுமையான மற்றும் தவறான வார்த்தைகளை பேசுவதை இக்காலத்தில் தவிர்க்க வேண்டும். அவர்களிடம் இனிமையாக தங்களது பேச்சுவார்த்தை செய்வதும் நல்ல நடத்தையை பேணுவதும் அது சார்ந்து செய்தால் உங்களுக்கு அவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் என்று நம்பலாம். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் புதன் கிரகம் தங்களின் 6ஆம் வீட்டில் நீடிப்பதால் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல சூழ்நிலை ஏற்படும். குரு பகவான் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களுடைய பார்வை உங்கள் பிறந்த ஜாதகத்தின் 10ஆம் வீட்டில் முழுமையாக காணப்படுவதால் நல்ல சூழ்நிலைகள் மூலம் உங்கள் வேலையை நல்ல விதமாக உங்களால் முடிக்க முடியும். ஆதாயத்தை அறுவடை செய்ய முடியும். பணத்தையும் பெற முடியும். எனினும் இந்த மாதத்தின் பிற்பாதையில் சூரியனும் சுக்கிரனும் உங்களின் 6ஆம் வீட்டில் செவ்வாய் 4ஆம் வீட்டிலும் இருப்பதால் உங்கள் வேலையில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த முடியும். மேலும் உங்கள் வேலையில் உங்கள் நிலைமை மிகவும் வலுவாகவும் நேர்மறையானதாகவும் மாறும். வியாபாரம் செய்யும் கும்பராசி மக்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் சனி கிரகத்தின் அம்சப்பார்வை உங்கள் 7ஆவது வீட்டில் இருப்பதால் அதுவும் ஒரு பிற்போக்கு நிலையில் இருப்பார். எனவே நீங்கள் உங்கள் தொழிலை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த காலத்தில் சில கடினமான முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். மேலும் அது சார்ந்து கடினமாகவும் உழைக்க வேண்டியிருக்கிறது. இருப்பினும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சூரிய கிரகம் இந்த மாதத்தின் முதல் பாதையில் சுக்கிரனுடன் 5ஆம் வீட்டில் அமர்வதால் உங்களின் ஆற்றலை அவர் அதிகரிக்க செய்வார். இந்த காரணத்தால் உங்கள் தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். மற்றும் அரசு துறையில் லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருப்பதால் தங்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் நல்லதொரு பலனையும் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். இந்த மாதத்தின் மத்தியில் ஜூலை 16 நெருங்கும் போது நீங்கள் உங்களின் வியாபாரத்தில் சில பெரிய முதலீடுகளை செய்ய வேண்டியிருக்கும். கும்பராசி மக்கள் தங்களின் தொழில் சம்பந்தமாக சில மக்களுக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்பு உண்டாகும். ஜூலை 12 முதல் செவ்வாய் பகவான் 4ஆவது வீட்டில் அமர்ந்து அதன் 4ஆம் பார்வையால் 7ஆவது வீட்டில் பார்வையை செலுத்துகிறார். இதனால் கும்பராசி மக்களின் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் மேலும் அதிகரிக்கும். உங்கள் வணிக பங்கு கூட்டாளி நீங்கள் நம்ப வேண்டும். மேலும் அவர்கள் சொல்வதில் நீங்கள் அதிக காது கொடுத்து கவனம் செலுத்த வேண்டும். இது உங்கள் வணிகத்திற்கு மட்டுமே பயனளிக்கும். மற்றும் நீங்கள் அந்த செயல்பாடுகளால் உங்கள் பங்குதாரருடைய தன்மையாலும் அவருடைய அனுசரணையாலும் நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். கும்பராசி மக்களுடைய பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த மாதாந்திர ஜாதகம் 2024 படி கும்பராசி மக்களின் நிதி நிலைமையை பொறுத்தவரை இந்த மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும். உங்களுக்கு 11ஆம் வீட்டின் அதிபதி குரு பகவான் 4ஆம் வீட்டில் இருப்பதால் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பெற உங்களுக்கு உதவக்கூடும். இதன் காரணமாக வீட்டில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மற்றும் இதனால் குடும்பத்தில் உள்ள உறவுகளும் குழந்தைகளும் மகிழ்ச்சியால் துள்ளி குதிப்பார்கள். சூரியனும் சுக்கிரனும் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் 11ஆவது வீட்டை பார்க்கிறார்கள். இதன் காரணமாக உங்கள் வருமானம் அதிகரிப்பதற்கும் உங்கள் தினசரி வருமானம் அதிகரிப்பதற்கும் அது சார்ந்த நிலைமைகள் உங்களுக்கு சாத்தியமாகிறது. பிற்போக்கு நிலையில் பயணம் செய்யும் நோடல் கிரகமான ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தின் 2ஆவது வீட்டில் இருக்கிறார். இதனால் பணம் பெற வருமானத்தை அதிகமாக்குவதற்கு உங்களுக்கு அவர் உதவுவார். இருப்பினும் பணத்தை சேமிப்பதில் நீங்கள் சிக்கல்களை சந்திப்பீர்கள். எனவே உங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக நீங்கள் பயன்படுத்துவதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். எந்த செலவை எப்போது செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதில் நீங்கள் கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகிறீர்கள். புதன் கிரகம் 6ஆவது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது தேவையான செலவுகளை அவர் கொண்டு வந்து சேர்ப்பார். இந்த மாதத்தின் 2ஆம் பாதையில் சூரியன் மற்றும் சுக்கிரன் இந்த கிரகங்கள் உங்களின் 12ஆம் வீட்டோடு பார்வை உறவை கொள்வார்கள். அப்போது உங்கள் வருமானம் குறையலாம் மற்றும் உங்கள் செலவுகள் இதனால் அதிகரிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை துணைக்காக நீங்கள் சில புதிய ஷாப்பிங் செய்வதற்குண்டான செலவுகளையும் செய்ய வேண்டி இருக்கிறது. மேலும் உங்கள் வியாபாரத்திலும் நீங்கள் புதிய கொள்முதலுக்காக செலவிட வேண்டிய சூழல் இருக்கிறது. புதன் கிரகம் ஜூலை 19ஆம் தேதி உங்கள் பிறந்த ஜாதகத்தின் 7ஆவது வீட்டில் நுழைகிறார். இதன் காரணமாக நீங்கள் பங்கு சந்தைக்கு சென்று அதில் ஆதாயத்தை தேடுவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது. இருப்பினும்
நல்ல நுட்ப அறிவு சார்ந்த ஆலோசனையை பெற்று செயல்படுவது நலமாகும். உங்களுக்கு கும்பராசி மக்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதாந்திர ராசி பலன் 2024 படி கும்பராசி மக்கள் ஆரோக்கியத்தின் பார்வை இந்த மாதம் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிற்போக்கு நிலையில் பயணம் செய்யும் மோடல் கிரகம் ராகு 2வது வீட்டில் இருப்பதால் நீங்கள் உங்கள் உணவு மற்றும் பழக்க வழக்கங்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். கும்பராசி மக்களின் கவனக்குறைவான அணுகுமுறை இந்த உணவு எடுத்துக்கொள்ளும் அணுகுமுறையால் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆகவே தங்களின் உணவை கவனமுடன் எடுத்துக்கொள்ளும் போது உங்களின் தேக நிலைமை நன்றாக இருக்கும் மற்றும் அது வலுவாகுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கின்றன. கூடுதலாக இந்த மாதத்தின் முதல் பாதையில் புதன் சஞ்சாரம் மற்றும் மாதத்தின் 2ஆம் பாதையில் சூரியன் மற்றும் சுக்கிரன் சஞ்சாரம் காரணமாக சில உடல்நலப் பிரச்சனைகளை உருவாக்கி உங்களை தொந்தரவு செய்யலாம். அவர்கள் 3வது வீட்டில் அமர்ந்துள்ள செவ்வாய் கிரகம் சனி கிரகத்தால் முழுமையாக பார்க்கப்படுவதால் தொண்டை மற்றும் கழுத்து தொடர்பான வலிகள் மற்றும் துன்பங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த மாதத்தின் முதல் பாதி 2ஆம் பாதி இரண்டும் கலவையான ஆரோக்கிய பலன்களை உங்களுக்கு தருகிறது. எனவே சிறு சிறு சளி மற்றும் இருமல் மற்றும் பிற சிறிய உடல்நல பிரச்சனைகள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதில் பாராமுகமாக இருந்தால் அது பெரியதாகி உங்களை துன்புறுத்தும். இது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்திற்கு பலனை வழங்கக்கூடிய தன்மையில் இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய உடல் சார்ந்தவற்றில் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து கும்பராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் என்று பார்க்கும்போது ஜூலை மாத ராசி பலன் 2024 படி காதல் உறவுகளை பற்றி பார்க்கும்போது 5ஆம் வீட்டின் அதிபதியான புதன் 6வது வீட்டில் இருக்கிறார். மேலும் செவ்வாய் அதன் முழு அம்ச பார்வையும் இந்த மாத தொடக்கத்தில் புதன் மீது செலுத்துவார். மேலும் சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகியவரும் உங்கள் பிறந்த ஜாதகத்தின் 5ஆம் வீட்டில் ஒன்றாக இருப்பார்கள். இதன் காரணமாக காதல் மற்றும் சார்ந்த உணர்வுகளாகவும் உங்கள் காதல் வாழ்க்கையில் அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது. தம்பதிகள் அல்லது காதலர் இருவரும் ஒன்றாக வெளியில் செல்ல சில நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள். இதற்கு நடுவில் கும்பராசி காதலருக்குள் சில விஷயங்களின் மூலம் ஈகோ மோதல்கள் ஏற்படுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. எனினும் அதிகம் கவலைப்பட தேவையில்லை. காதலில் சிறு சிறு வாக்குவாதங்கள் அன்பின் ஒரு பகுதியான ஒரு நிலையாகும். மேலும் அவை உங்கள் அன்பை அதிகரிக்க செய்கின்றன. எனவே நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும், பொறுமையை கைப்பிடிக்க வேண்டும். பொறுமையை கடைபிடிக்க யாவும் சரியாகும். மற்றும் உங்கள் வார்த்தைகளை அன்புடன் அளவுடனும் பயன்படுத்த தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த மாத இறுதியில் சூரியனும் சுக்கிரனும் 6ஆம் வீட்டிற்கு நுழைவார்கள். செவ்வாய் 4வது வீட்டிற்கு செல்வதால் கும்பராசி மக்களின் காதல் உறவுகளில் இனிமையாக மாறும். காதலர்கள் தங்களுக்குள் சொல்வதை கேட்கவும் புரிந்து கொள்ளவும் காதலருக்கு வாய்ப்பு கிடைக்கும். மேலும் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த நேரம் உங்கள் அன்பை ஒரு புதிய திசையில் முன்னோக்கி கொண்டு செல்லும் சமயத்தில் அங்கு நீங்கள் ஒருவருக்கொருவர் மிகுந்த முக்கியத்துவத்தை கொடுத்து மரியாதையுடன் வாழ்வீர்கள். மேலும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் காதலர்கள் ஒன்றாக இருப்பதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி அதற்கு தகுந்தவாறு உறுதி எடுத்துக் கொள்வீர்கள். கும்பராசி மக்கள் திருமணமானவர்களை பற்றி பார்க்கையில் 7வது வீட்டில் சனி கிரகம் மாதம் முழுவதும் இருப்பார். இதனால் திருமண உறவுகளுக்கு மிகவும் சாதகமாக இவர் செயல்பட மாட்டார் என்று நம்பலாம். ஆனால் ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்துவதில் நீங்கள் ஒரு நல்ல நிலையை காட்டினால் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்குண்டான சூழலை சனி பகவான் உங்களுக்கு தருவார். நீங்கள் இருவரும் ஒருவர் அனுசரித்து மகிழ்ந்து உங்களின் வாழ்வை நலமாக பரஸ்பர அன்புடன் வாழ்வீர்கள். இதனால் ஒருவருக்கொருவர் சமமான மரியாதை கொடுப்பீர்கள். மேலும் தம்பதிகள் இருவரும் கூடி உங்களின் பொறுப்புகளையும் சிறப்பாக செய்வீர்கள். 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சூரியன் கிரகம் இந்த மாத தொடக்கத்தில் 5ஆம் வீட்டில் தங்கி உங்கள் திருமண வாழ்க்கையில் அன்பை அதிகரிக்க செய்வார். நீங்கள் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் நெருங்கி வருவீர்கள். உங்கள் இருவருக்கும் இடையிலான தூரம் சற்றே குறையும் மற்றும் உங்கள் உறவுக்கு சமமான முக்கியத்துவம் நீங்கள் கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் மதிப்பீர்கள். இந்த மாத பிற்பாதையில் செவ்வாய் 4ஆம் வீட்டில் அமரும்போது 7ஆம் வீட்டை அவர் பார்வை செய்கிறார். அப்பொழுது 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சூரியன் 6ஆம் வீட்டிற்கு வருவார். இந்த நேரத்தில் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் உண்டாகலாம். ஆகவே சற்று இந்த நேரத்தில் கவனமாக இருங்கள். இல்லை என்றால் சின்ன சின்ன விஷயங்களுக்காக உங்களுக்குள் கருத்து மோதல்களும் சச்சரவுகளும் உண்டாகும். கும்பராசி மக்களுடைய குடும்பம் மற்றும் நண்பர்கள்
ஜூலை மாத ராசி பலன் 2024 படி குடும்ப விஷயங்களில் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் உங்கள் பேச்சில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். 2ஆம் வீட்டில் பிற்போக்கு நிலையில் செல்லும் நோடல் கிரகமான ராகு பகவான் இருப்பது உங்களை எதையும் பேசக்கூடிய நபராக மாற்றுவார். எனவே நீங்கள் மற்றவர்களை பாதிக்கும் அல்லது மற்றவர்களை ஈர்க்க வேண்டி பேசும் எதையும் தவறாக பேசுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். கும்பராசி மக்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் உங்களுக்கு எதிராக சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை உங்களால் செயல்படுத்த முடியாமல் போகலாம். எப்பொழுதும் நீங்கள் மற்றவர்களை பற்றிய நல்லதையை சிந்தித்து தூய்மையான மனதுடன் தூய்மையான வார்த்தைகளை மற்றவரிடம் பேசி நல்லதை செயல்படுத்துங்கள். யாவும் நலமாகும். இதன் மூலம் நீங்கள் அனைவருக்கும் பிடித்தமானவராக உருவாகுவீர்கள். 2ஆம் வீட்டின் அதிபதி குரு பகவான் 4வது வீட்டில் தற்சமயம் இருக்கிறார். இதன் காரணமாக உங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் கழியும். இதனால் உங்கள் குடும்பத்தின் பரஸ்பர அன்பு அதிகரிக்கும். தங்களின் 4ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரனும் மாதத்தின் முற்பாதியில் 5ஆம் வீட்டில் தங்குவார். இதன் காரணமாக நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை நேசிப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவுகளை ஒன்றிணைக்க முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகத்தின் தாக்கம் காரணமாக உங்களுக்கு உங்கள் தந்தைக்கும் இடையே சில வாக்குவாதங்கள் அல்லது சூடான கருத்து பரிமாற்றங்கள் ஏற்படும் சூழல் இருக்கிறது. ஜூலை 7 முதல் சுக்கிரன் கும்பராசி மக்களின் 6ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். அதன் பிறகு ஜூலை 12ஆம் தேதி செவ்வாய் கிரகம் 4வது வீட்டிற்கு மாறுகிறார். ஜூலை 16 முதல் சூரிய கிரகம் 6ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். இதனால் குடும்ப உறவுகள் நலம் பெற்று பலமாகும். இருப்பினும் உங்கள் குடும்ப பிணைப்பு மிகவும் வலுவானதாக மாற்ற நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உருவாகும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. மேலும் உங்கள் குடும்பத்திற்கு நல்ல சூழ்நிலையும் நீங்கள் உருவாக்குவீர்கள். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் உடன் பிறந்தவுடன் சில எரிச்சலுடன் நடந்து கொள்ளலாம். ஆனால் 2ஆம் பாதையில் நீங்கள் அவர்களின் அன்பை பெறுவீர்கள். மேலும் அவர்கள் உங்களின் இன்பத் துன்பங்களில் அதிக அளவில் பங்களிப்பார்கள். இதனால் உங்கள் மனதில் மகிழ்ச்சி மற்றும் நிம்மதியான உணர்வும் அன்பும் பெருக்கெடுத்து ஓடும் மற்றும் உங்களின் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு உத்தரவாதம் கிடைக்கும். கும்பராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது தங்களின் மனதை அழிய விடாமல் ஓர் நிலையில், அதாவது நேர்மையான சிந்தனையில் வைத்திருங்கள். குடும்ப உறவுகளை பாராட்ட தயங்காதீர்கள். உறவுகள் தான் உங்களின் பலம் என்பதை உணர்வது நன்று. கோதுமை மாவில் வெல்லம் கலந்த சிறிய உருண்டைகளை எறும்புகளுக்கு தின்ன கொடுப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்பிகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக திரகாத்துர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வர்யம் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம்.